ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதை செஞ்சு முடி இல்லைன்னா அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு இசை கதம் கரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ செஞ்சு முடிச்சிடு, முடி அப்படின்னா கதம், கரோ அப்படின்னா செய் அப்படின்றது அர்த்தம். ஸோ வேலையை செஞ்சு முடிச்சிடு அப்படின்னு சொல்றதுக்கு காம் கதம் கரோ அப்படின்னு சொல்லணும். அதை முழுசா சாப்பிட்டுடு, அதை எல்லாத்தையும் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்றதுக்கு, இல்லை சாப்பிட்டு முடிச்சிடு அப்படின்னு சொல்றதுக்கு இசை பூரா காலோ அப்படின்னு சொல்லணும். காலோ அப்படின்னா இல்ல காவோ அப்படின்றோம் சொல்லலாம். ஸோ இசை பூரா காவோ அப்படின்னு சொல்லலாம். பூரா அப்படின்னா எல்லாத்தையும் முழுசா அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை சுத்தம் செஞ்சுடு அப்படின்னு சொல்றதுக்கு இசை சாஃப் கர்தோ அப்படின்னு சொல்லணும். இசை சாஃப் கர்தோ. சாஃப் அப்படின்னா சுத்தம், செஞ்சுடு அப்படின்னு சொல்றதுக்கு கர்தோ. ஒரு வாட்டி பார்த்துடு அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ ஒரே ஒரு வாட்டி இதை மட்டும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏக் பார் தேக்லோ அப்படின்னு சொல்லணும். ஏக் பார் தேக்லோ. ஸோ இந்த சென்டென்ஸ்ல இதை சுத்தம் செஞ்சுடு, பாத்திரத்தை சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுக்கு பர்தன் சாஃப் கருதோ அப்படின்னு சொல்லணும். பர்தன் சாஃப் கருதோ. இல்லை எந்த ஒரு பொருளை சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்றீங்களோ அந்த பொருளோட நேம் சொல்லி சாஃப் கருதோ அப்படின்னா சுத்தம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அதை தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்றதுக்கு இசே ஃபெங்க்தோ அப்படின்னு சொல்லணும். ஃபெங்க்தோ அப்படின்னா தூக்கி எறிஞ்சிரு, தூக்கி போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அடுத்தது அதை வித்துடு அப்படின்னு சொல்றதுக்கு இசை பேச்தோ. பேச்தோ அப்படின்னா வித்துடு. பேச்சோ அப்படின்னா விற்பனை செய் அப்படின்றது அர்த்தம். வித்துடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செஞ்சிடு அப்படின்னா கர்தோ, கர்லோ அப்படின்றத பார்த்தோம்ல. காலோ அப்படின்னா சாப்பிட்டுடு. அதே போல பேச்தோ அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தூசியை தட்டி விடு அப்படின்னு சொல்றதுக்கு தூள் ஜாடுதோ அப்படின்னு சொல்லணும். தூள் அப்படின்னா தூசி, ஜாடுதோ அப்படின்னா தட்டி விடு, கூட்டிடு அப்படின்றது அர்த்தம். கையால தட்டி விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஹாத்ஸே ஜாடுதோ அப்படின்னு சொல்லணும். ஹாத்ஸே அப்படின்னா கையால் அப்படின்றது அர்த்தம். ஹாத் அப்படின்னா கை, கைகளால் அப்படின்னு சொல்றதுக்கு ஹாத்தோன் சே. ஜாடுதோ அப்படின்னா தட்டி விடு அப்படின்றது அர்த்தம். அதை கழுவிடு அப்படின்னு சொல்றதுக்கு இசே தோலோ அப்படின்னு சொல்லணும். தோலோ அப்படின்னா கழுவு, வாஷ் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஹாத் தோலோ அப்படின்னா கை கழுவு அப்படின்றது அர்த்தம். பர்தன் தோலோ அப்படின்னா பாத்திரத்தை கழுவு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் தான். ஸோ இதை நீங்க ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் வீடியோவா பார்த்தா போதும். அதுக்கடுத்து ரிவைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னு நிறைய டைம் சேவ் ஆகும். நீங்க ஒரு வீடியோவை பார்த்து முடிக்க நிறைய டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதை ரிவைஸ் பண்றீங்க, டிராவல் பண்ணும்பொழுது ஒரு PDF இருந்ததுன்னா எடுத்து படிக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்கிட்ட நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கான PDFஸும் இருக்கு. அது கூடவே ஃபியூச்சர்ல நான் போஸ்ட் பண்ண போறோம் இல்லையா, அந்த வீடியோஸ்க்கான PDFஸை நீங்க ஒவ்வொன்றா நான் போஸ்ட் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கூடவே உங்களுக்கு டெய்லி லைஃப்ல பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஹிந்தி சென்டென்ஸ், முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸ், ஹிந்தி வேர்ப்ஸே எல்லா டென்ஸ்லேயும் எப்படி பேசுறது, ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், ஒரு ஆண் பேசும் பொழுது, பெண் பேசும் பொழுது, ஸோ முக்கியமான ஹிந்தி ஃபார்மேட், சென்டென்ஸ் ஃபார்மேட்ஸ் இது எல்லாமே PDF ஃபார்மேட்ல இருக்கு. வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதை தொடச்சிடு அப்படின்னு சொல்றதுக்கு இசை பூஞ்ச்தோ அப்படின்னு சொல்லணும். ஸோ பூஞ்ச்தோ அப்படின்னா தொடச்சிடு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது அவனை பேச விடு அப்படின்னு சொல்றதுக்கு உசே போல்னேதோ அப்படின்னு சொல்லலாம். சொல்ல விடு அப்படின்னு சொல்றதுக்கும் போல்னேதோ அப்படின்றத சொல்லணும். அவனை போக விடு அப்படின்னு சொல்றதுக்கு உசே ஜானேதோ. வர விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆனேதோ அப்படின்னு சொல்லணும். அவனை சாப்பிட விடு அப்படின்னு சொல்றதுக்கு உசே காணேதோ. என்ன சாப்பிட விடு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே காணேதோ, முஜே ஆனேதோ. ஸோ இந்த விடு வேர்பு பிளஸ் விடு, வர விடு, போக விடு, சொல்ல விடு, தூங்க விடு, இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல செப்பரேட்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. என் கையை விடு அப்படின்னு சொல்றதுக்கு மேரா ஹாத் சோடோ. விடு அப்படின்னா பேசிக்கலா சோடோ. ஸோ ஹாத் அப்படின்னா கை, என்னோட கை, மேரா ஹாத் சோடோ அப்படின்னு சொல்லணும். கோபத்தை விடு, என்ன இன்னும் அப்படியே இருக்க, கோபத்தை விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்கு குசா சோடோ அப்படின்னு சொல்லணும். குசா அப்படின்னா கோபம், கோவப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு குசா மத் கரோ அப்படின்னு சொல்லணும். இங்க கோபத்தை விடு அப்படின்னு சொல்றதுக்கு குசா சோடோ அப்படின்னு சொல்லணும். பயத்தை விடு அப்படின்னு சொல்றதுக்கு டர் நிக்கல்தோ அப்படின்னு சொல்லணும். ஸோ நிக்கல்தோ அப்படின்னா விடுறது, ஐ மீன் ஒரு இடத்துல இருந்து கிளம்புறது அப்படின்னு சொல்றதுக்கும் நிக்கலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
ஒரு விஷயத்தை நீக்கிறது. ஸோ டர் நிக்கல்தோ அப்படின்னு சொல்லணும். நல்லா அழுதுடு, ஸோ மனசை விட்டு அழுதுடு அப்படின்னு சொல்றதுக்கு ஜீபர் கி ரோலோ அப்படின்னு சொல்லணும். அழு அப்படின்னா ரோ, ஸோ ரோலோ அப்படின்னா அழுதுடு அப்படின்னு சொல்றது. ஜீபர் கி அப்படின்னா வந்து மனசை விட்டு நல்லா அழுதுடு அப்படின்றது அர்த்தம். ஸோ உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்றதுக்கு சச் போல்தோ. சச் அப்படின்னா உண்மை, போல்தோ அப்படின்னா சொல்லிடு. போலோ அப்படின்னா சொல்லு, சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது போல்தோ. ஓடிடு இல்லை ஓடி போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு பாக் ஜாவோ அப்படின்னு சொல்லணும். பாக் ஜாவோ. போயிடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாவோ சொல்லுவோம், போ அப்படின்னு. ஓடி போயிடு, நிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பாக் ஜாவோ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வழி விடு அப்படின்னு சொல்றதுக்கு ராஸ்தா தோ. ராஸ்தா அப்படின்னா வழி, ராஸ்தா தோ அப்படின்னா வழி விடு. வாய் விட்டு சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு குலாக்கர் போலோ. குலாக்கர் அப்படின்னா வெளிப்படையா அப்படின்றது அர்த்தம். போலோ அப்படின்னா சொல்லு. வாய் விட்டு பேசு அப்படின்னு சொல்றதுக்கு குலாக்கர் பாத்கரோ அப்படின்னு சொல்லலாம். தயங்காம வாய் விட்டு சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ தயக்கம் கூச்சப்படுறதுக்கு வந்து ஸோ ஹிச்கிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிச்கிச்சே. ஸோ பினா ஹிச்கிச்சே அப்படின்னா வந்து ஹிச்கிச்சா அப்படின்னா வந்து கூச்சப்படுறது, ஷையா இருக்கிறது. ஸோ பினா கிச்கிச்சே அப்படின்னா வந்து தயங்காமல். ஸோ பினா ஆனே பினா அப்படின்னா வராமல், ஜானே பினா அப்படின்னா போகாமல், கானே பினா அப்படின்னா சாப்பிடாமல். அதே போல தயங்காமல் அப்படின்னு சொல்றதுக்கு கிச்கிச்சே பினா இல்லை பினா கிச்கிச்சே அப்படின்றதான் சொல்லலாம். ஹிச் கிச்சே புலாக்கர் போலோ அப்படின்னு சொல்லணும். ஸோ தயங்காம வாய் விட்டு பேசு, அதை கிளறி விடு. ஸோ சமைக்கும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு தடவை கிளறி விடு, கிண்டி விடு அப்படின்னு சொல்றதுக்கு இசே சலாதோ அப்படின்னு சொல்லணும். இசே சலாதோ. அடுத்தது வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்றதுக்கு நௌக்கரி சோடுதோ. நௌக்கரி அப்படின்னா வேலை, காம் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அதை நௌக்கரின்னு சொல்லணும். பட் மற்றபடி வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலைகள், முடிக்க வேண்டிய வேலைகள் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அதை காம்னு சொல்லலாம். பட் நீங்கள் எல்லாத்துக்கும் காம்னு சொன்னாலுமே கரெக்டு தான். சோடுதோ அப்படின்னா விட்டுடு அப்படின்றது அர்த்தம். அதை மறந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பூல் ஜாவோ. அதை கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இசை தேதோ. அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றதுக்கு இசை முஜே தேதோ அப்படின்னு சொல்லணும். போயிடு இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு சலே ஜாவோ இல்லை சலோ அப்படின்றதும் சொல்லலாம். சலே ஜாவோ அப்படின்னா போயிடு அப்படின்றதும் சொல்லலாம். தாராளமா கேளு, ஸோ என்ன வேணும் உனக்கு, தாராளமா நீ கேளு அப்படின்னு சொல்றதுக்கு பெச்ஹீச்சே பூச்சோ அப்படின்னு சொல்லணும். பெச்ஹீச்சா பூச்சோ. அடுத்தது அதை தட்டி விட்டுறாத பார்த்து கவனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இசே கிராமத் தேனா அப்படின்னு சொல்லணும். தட்டி விட்டுறாத, கீழே விழுந்துரும், கிராமத் தேனா. அதை கீழே போடு அப்படின்னு சொல்றதுக்கு இசை நீச்சே ரக்கோ. நீச்சே அப்படின்னா கீழே, போடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நார்மலா டாலோ அப்படின்றது டால்னா தான் யூஸ் பண்ணுவோம் வேர்பு. பட் இங்க வந்து அதை கீழே போடு, மேலே போடு அப்படின்லாம் சொல்லும் பொழுது வந்து நீச்சே ரக்கோ, ஊப்பர் ரக்கோ அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை எடுத்து வை அப்படின்னு சொல்றதுக்கு இசே ரக்தோ. ஸோ ரக்தோ அப்படின்னா எடுத்து வை அப்படின்றது அர்த்தம். கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு தோடா தூர் ஹட்டோ. ஸோ ஹட்டோ அப்படின்னா கொஞ்சம் நகரு, அந்த மாதிரியான மீனிங். ஹட்டோ அப்படின்னா கொஞ்சம் நகருங்க. ஸோ தோடா தூர் ஹட்டோ அப்படின்றத சொல்லணும். தூர் அப்படின்னா கொஞ்சம் தூரமா நகருங்க. அது திருப்பி கொடு அப்படின்னு சொல்றதுக்கு இசே வாபஸ் தோ. வாபஸ் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் பண்றது, வாபஸ் தோ அப்படின்னா திரும்ப கொடு. உள்ள தள்ளி விடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்தர் தக்கேல்தோ. தக்கேல்தோ அப்படின்னா தக்கேல் அப்படின்னா தள்ளுறது, தக்கேல்தோ அப்படின்னா தள்ளிவிடு. அந்தர் அப்படின்னா உள்ள, வெளியே தள்ளிவிடு அப்படின்னா பாகர் தக்கேல்தோ. ஸோ கனவு காணாத அப்படின்னு சொல்றதுக்கு சப்னா மத் தேக்கோ. பாரு அப்படின்னா தேக்கோ, மத் தேக்கோ அப்படின்னா பார்க்காத, சப்னா அப்படின்னா கனவு. பகல் கனவு காணாத அப்படின்னு சொல்றதுக்கு கயலி புலாவோ மத் பாக்காவோ. அதாவது கயலினா வந்து வெறுமனே, புலாவு கிண்டாத. ஸோ லைக் பகல் கனவு காணாத அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் ப்ராவர்புக்கு வந்து ஒரு கேஸ்டல்லாம் வச்சு வரும் ஆக்சுவலி. அந்த மாதிரி தான் இது, ஒரு இல்லாத விஷயத்த வந்து பண்றது. ஸோ கைலி புலாவு மத் பக்காவோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை முகரிலில் கே ஹசின் சப்னே மத் தேக்கோ அப்படின்னு சொல்லணும். ஸோ முன்கரில் கே ஹசின் சப்னே மத் தேக்கோ. அங்கேயே நின்றுடு அப்படின்னு சொல்றதுக்கு வகி ருக் ஜாவோ. வகி அப்படின்னா அங்கேயே, ருக் ஜாவோ அப்படின்னா நின்றுடு. இப்பவே செஞ்சுடு அப்படின்னு சொல்றதுக்கு அபி கர்தோ அப்படின்னு சொல்லணும். இப்ப அப்படின்னா அபி கர்தோ அப்படின்னா செஞ்சுடு. போய் தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஜாக்கர் சோஜாவோ. தூங்கு அப்படின்னா சோஜாவோ, போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஜாக்கர் சோஜாவோ. விளக்கு அணைச்சிடு இல்லை லைட் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுக்கு லைட் பந்த் கரோ. ஸோ செப்பரேட்டா அந்த பூஜை விளக்கு அப்படின்னா தியா பந்த் கரோ அப்படின்னு சொல்லலாம். கதவை திறந்துடு அப்படின்னு சொல்றதுக்கு தர்வாசா கோல்தோ. தர்வாசா கோல்தோ. தர்வாசா கோல் ரக்கி அப்படின்னா திறந்தே வை அப்படின்னு சொல்றோம். தண்ணி குடிச்சிடு அப்படின்னு சொல்றதுக்கு பானி பீலோ.
குப்பையை கொட்டிடு அப்படின்னு சொல்றது கச்சரா ஃபெங்க்தோ. ஸோ கொட்டிடு, தூக்கி எரிஞ்சிடு, அந்த மாதிரி அர்த்தத்துல தான் வரும். ஃபெங்க்தோ அப்படின்னா தூக்கி எரிஞ்சிடு. அடுத்து சத்தத்தை குறைச்சிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆவாஸ் கம் கரோ, ஆவாஸ் கம் கரோ. என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே தேதோ, முஜே தேதோ. எனக்கு ஞாபகப்படுத்திடு அப்படின்னு சொல்றதுக்கு யாத் திலா தேனா, யாத் திலா தேனா, முஜே யாத் திலா தேனா. கவனமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு தியான் சே தேக்கோ, கவனமாக அப்படின்னா தியான் சே தேக்கோ அப்படின்னா பாத்துக்கோ. இதை கொண்டு போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு இசே லே ஜாவோ, எடுத்துட்டு போயிடு. லேக்கர் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம், லேக்கே ஜாவோ அப்படின்னு சொல்லலாம், இல்ல சிம்பிளா லே ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். வீணாக்காத அப்படின்னு சொல்றதுக்கு பர்பாத் மத் கரோ, பர்பாத் அப்படின்னா வேஸ்ட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். பர்பாத் கரோ, பர்பாத் மத் கரோ அப்படின்னா வேஸ்ட் பண்ணாத. பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு ஜித் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். பிடிவாதம் அப்படின்னா ஜித், மத் கரோ அப்படின்னா அது மாதிரி பண்ணாத. கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு சிந்தா மத் கரோ, சிந்தா மத் கரோ. பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு ஜூட் மத் போலோ, ஜூட் மத் போலோ. கோவப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு குஸ்ஸா மத் கரோ. சீக்கிரம் கிளம்பு அப்படின்னா ஜல்தி நிக்கலோ, கிளம்பிடு அப்படின்னா நிக்கலோ. அடுத்தது கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி நிக்கல் ஜாவோ அப்படின்றத சொல்லலாம். உள்ள வந்துடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்தர் ஆ ஜாவோ, வந்துடு அப்படின்னா ஆ ஜாவோ. அங்கேயே இரு அப்படின்னு சொல்றதுக்கு வஹான் ரக்னா, ஸோ வஹான் ரக்கோ அப்படின்னு சொல்லலாம். வஹான் ரஹோ. ஸோ ரக்கோ அப்படின்னா வை, ரஹோ அப்படின்னா இரு அப்படின்றது அர்த்தம். வஹான் அப்படின்னா அங்க, வஹீன் வஹி அப்படின்னா அங்கேயே அப்படின்றது அர்த்தம். பின்னாடி போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு பீச்சே ஹட் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி கொஞ்சம் போயிடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஹட் ஜாவோ அப்படின்னா போயிடு, கொஞ்சம் போயிடு. கீழே இறங்கிடு அப்படின்னு சொல்றதுக்கு நீச்சே உத்தர் ஜாவோ, நீச்சே அப்படின்னா கீழே, உத்தர் ஜாவோ அப்படின்னா கீழே இறங்கி வந்துடு அப்படின்றது அர்த்தம். ஸோ இறங்குறதுக்கு உத்தர்னா, ஸோ உத்தர் ஜாவோ அப்படின்னா இறங்கி வந்துடு அப்படின்னு சொல்றதா குறிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு டெய்லி லைஃப்ல அடிக்கடி நிறைய இடங்கள்ல தேவைப்படும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.